ஹலோ மக்களே 542வது செகண்ட் பார்ட்டுக்குள்ள போயிரலாம். போன எபிசோட் நம்ம சோப்பருக்கு வந்து ஒரு கியூர் பண்ணாத ஒரு நோய் வந்துருந்துச்சு. அதை ஒரு வழியாக ஒரு பழத்தை எடுத்து சாப்பாடை கொடுத்து அவனை சரியும் பண்ணிட்டாங்க. அதான் சீ ஃபுட் ஃப்ரூட்டை கொடுத்து திரும்பி என்னன்னு பார்த்தா அதே மாதிரி ஏதோ ஒரு இன்னொரு நோய் வந்துருச்சு. அது என்னன்னு தான் தெரியல. நம்ம சோப்பர் சாஞ்சிட்டான். போன இதுல வந்து ப்ளூ கலர்ல இருந்தான், இப்போ ரெட் கலர்ல இருக்கான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கிறதுல வானத்துல பறந்து ஏதோ ஒன்று வருது. அது நம்ம சன்னி கப்பல் கூப்டா பர்ஸ்ட போட்டு வந்திருக்கானுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் இவனுங்களை வந்து நான் கடலுக்கு நடுவில் பார்த்தேன், அதான் கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பிராங்கி வரான். என்னன்னு பார்த்தா கோகோ, சன்னி, ரின்னு எல்லாருமே வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னன்னு பார்த்தா அந்த சீரீஸ்ல உள்ளவங்க தான். டொரிக்கோ உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு ரென்னு பொண்ணு பாஞ்சு வாரா. நீங்க வந்து பிரச்சனை இருக்கீங்க தெரியும், அதை உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா சன்னி கப்பலை பார்த்துட்டு கோகோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது பார்க்க பயங்கரமா இருக்கு, வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு யாரா நீ பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி ஒருத்தனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பத்தியா பேசுறேன்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கு அவனுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பேசிக்கிட்டு இடத்துல நம்ம சோப்பர் வந்து உடம்புல வலிக்க ஆரம்பிக்கி. டேய் இது டீப் சி ஃபீவர்லாடா, இது என்னடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இது உனக்கு பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு டொரிக்கோ கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கான். டேய் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கோல்ட் ஆகி நீங்க ப்ளூ கலர்ல மாறுவீங்க. இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ரெட் கலர்ல மாறுவீங்க. பர்னிங் சன் மாதிரி சூரியன் கலர்ல மாறிடுவீங்கன்னு சொல்றான் அவன். சூரியன் வெளிச்சம் மட்டும் இவன் மேல பட்டுருச்சுன்னா இவன் இறந்துருவான்னு சொல்றாங்க. சொன்னோன்னு எல்லாம் ஒன்று செதறிட்டானுங்க. டேய் சூரிய வெளிச்சம் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா இருக்கு, என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு டேய் இதுக்கு தான்டா லெஜெண்டரி சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். டேய் ஆல்ரெடி அதை நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்றான் லூஃபி. டே அதை சாப்பிட்டா மட்டும் இது கியூர் ஆகாதடா, 4 சீசன்ல இருக்க எல்லா ஃப்ரூட்டும் இணைஞ்சாதான்டா இவன் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் இதுல இருக்க 4 லெஜெண்டரி ஃப்ரூட்டை நம்ம கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். லெஜெண்டரி இன்கிரிடியன்ட் சொல்லிட்டு நாமில ஷாக் ஆகுறா. இருக்கையிலே கஷ்டமானது வந்து மேங்கோ கரின்னு ஒண்ணுதான். அது வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல தான் வரும்னு சொல்றான். மேங்கோ கரின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து புட்டிங்லாம் பண்ணோம்னா வேற லெவலா இருக்குமாடா, அதோட டேஸ்டே அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டொரிக்கோக்கு வாயிலாம் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. டொரிக்கோஸா இப்ப நம்ம சாப்பிட ஒண்ணு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஐஸ்லாண்ட்ல வந்து ஸ்ப்ரிங் சீசன் இருக்க மாதிரி தெரியலையடா, அதுக்குள்ள எப்படா ஸ்ப்ரிங் சீசனுக்கு போவோம்னு சொல்லிட்டு நாமியோ கத்திக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, இந்த சைனீஸ் டவர் ஐலாண்ட்ல வந்து எல்லாமே இங்கே சில விஷயங்கள்லாம் கிடைக்கும், நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போறானுங்க. சடனா பார்த்தா என்னன்னு பார்த்து ஒரு இடத்துல சீல் பண்ணிருக்கு. 4 இன்கிரீடியன்ஸும் ஒரே இடத்துல கிடைக்குமா, அது வேற வேற சீசன்ல கிடைக்குது, அது எப்படிடா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜோரோவோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய விஷயத்தை வந்து நான் இங்க சென்ஸ் பண்ணேன், அதை தான் இங்க செக் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அது இந்த பிளேஸா தான் இருக்குன்னு சொல்றான். சரிடா அதை இதை ஓட்டச்சு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நெயில் பஞ்சுன்னு சொல்லிட்டு அடி அடி நடிக்கிறான். என்னன்னு பார்த்தாங்க சீல் பண்ண இடத்தையே அடிச்சு உள்ள இறக்கிட்டான். அங்க இருந்து என்னமோ ஒண்ணு புதுசா ஒண்ணு ஓபன் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னதுடா புதுசா ஒண்ணு ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா மஷ்ரூம் மாதிரி ஓபன் ஆகுது. இவ்வளவு பெரிய மஷ்ரூமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுவே ஒரு டவர் மாதிரி இருக்கு. உள்ள போக கிளம்புறாங்க அவங்க. இந்த மஷ்ரூம் மாதிரி இருக்குல்ல, இதுல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து 4 சீசன்ஸ்ல உள்ள வளங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போனோம்னா எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க அவனுங்க. இதுதான் சைனீஸ் டவர் ஐஸ்லாண்டு. இங்க கிடைக்காத விஷயமே கிடைக்காது, வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டே மக்களே உங்களுக்குலாம் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கடா அந்த சாப்பாடை பத்தின்னு சொல்லிட்டு ப்ரூக் ஆரம்பிக்கிறான். டொரிக்கோ, கோகோ, சன்னி இவங்க எல்லாம் சாப்பாடு விஷயத்துல ஒரு கிங் மாதிரி, அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்றான் அந்த பையன். மொத்தம் 4 ஹெவன்லி கிங்ல ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூக் ஸ்டார்ட் பண்றான். ஜீப்ரான் ஒருத்தன் இருக்கான், அவன் இப்ப ஜெயில இருக்கான்னு சொல்றானுங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிற விதத்துல லூஃபி கம்மு பிஸ்டல்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டான். சோப்பர் நீங்க பாத்துக்கோங்க, நான் களத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாவனும் களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கானுங்க. உள்ள வேகமா ஜெட் மாதிரி போறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க வெளிச்சம் ஆல்ரெடி வந்து மாதிரி தான் இருக்காங்க. என்னடா இங்க வெளிச்சமா இருக்கு, எப்படா வெளிச்சமா இருக்கு சொல்றாங்க. இந்த மஷ்ரூம் எல்லாமே லைட் மஷ்ரூம், அந்த வெளிச்சத்துல தான் இந்த பழங்கள்லாம் வந்து அப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் ஃபீவர் போறதுக்கு என்னமோ சேவன் சொல்லிட்டு கோமோட்ஸ் ஜெட் மாதிரி வரான். ஆனா பீஸ்ட் வேற லெவலா வருது. அதோட கேப்சர் லெவல் 29. இதான் பாஞ்சியான் டைகர்னு சொல்றாங்க. அது உடம்பு ஃபுல்லா சில்லி பேஸ்ட், பார்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாய்சல் ரைஃபிள் சொல்லிட்டு ஏர்ல பறந்து அடிக்கிறாங்க. ஆனா அது பாஞ்சு இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. டேய் நம்ம 4 இடத்துக்கு போகணும், நம்ம என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிடா அப்பனா நான் வந்து அப்ஸ்டேருக்கு போக போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சியும் கோகோவும் பேசுறாங்க. சரிடா நீங்க 2 நல்லபடியா போங்கடான்னு சொல்றான் லூஃபி. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஃப்ளோரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்பனா தான் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும், சோப்பரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கீழ் ஃப்ளோர்ல வந்து ஜோரோ, ப்ரூக் அங்க ஒரு குரூ நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த ஃப்ளோர் போறாங்க. ஆனா போயிட்டு இதுல சாஞ்சிக்கும் கோகோக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் கைஸ் உங்களை இங்க விட்டுட்டு போறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அவங்க. சாஞ்சி, கோகு, பிராங்கி எல்லாரும் இங்க இருக்காங்க. இங்க எதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பிராங்கி கிட்ட இருக்கான். யூனிக்கான நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா கொம்பு வச்சிருக்குமே, அது வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் அவன். ஆமாடா அது ஒரு லெஜெண்டரி விலங்கு, அதை இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது, ஆனா நாங்களே இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். ஆனா 8 கொம்பு வச்சு ஆக்டாகான்னு ஒண்ணு இருக்குடா, அதை தான் நான் இங்க பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஆக்டாகான்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. பார்த்தா அது ஒண்ணு குதிரை கிடையாது, அது பண்ணி. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. இதைத்தானா இமேஜினேஷன்ல நினைச்சானு சொல்லிட்டு கோக்கு ஒரு பக்கம் ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வின்டர் சீசனுக்கு போயிட்டானுங்க. அங்கேயே என்னோட ஏகப்பட்ட குளிரா இருக்கு. வாமான ஏறிங்க இல்லையாடான்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அங்க என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு தண்ணில அங்க இருந்து வழிய ஆரம்பிக்குது. அங்க ஒண்ணு ஏதோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கு. டேய் இது எதுவும் குடிச்சிருக்காடா, ஏன்டா இது டான்ஸ் ஆடிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இதான் பேரு ரோச்சோ ஸ்பிரிங், இதுவே ஒரு இன்கிரிடியன்ட் தான்டான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இந்த சாக்கு எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் டோரிக்கோ. பார்த்தா அந்த குரங்கு பாஞ்சு வந்து இவனால அடிச்சு ஏறல பறக்க விட்டுருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த குரங்கு ஜெட்டு மாதிரி வந்து இவனால அடிக்க வருது. கேப்சர் லெவல் 32 மேமல் பீஸ்ட். இதோட பார்த்து தாண்டா இருக்கணும், இதோட அட்டாக்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ட்ரங்கன் பாக்ஸிங் போடுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா அப்படி வெளியே பாக்குறாங்க, சோப்பருக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிவப்பு கலர்ல மொத்தமா மாறிடுச்சு. டைம் வேற இல்லையன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. விடிய வேற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்துல இருக்காவா. இங்கேயோ கிரவுண்ட் ஃப்ளோரை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உசப்ப துரத்திட்டு வேகமா போய்கிட்டு இருக்க அந்த டைகர். என்னன்னு பார்த்தா அந்த புலிமலை இருக்க சில்லி பேஸ்ட் தான் இவங்க கலெக்டே பண்ணணும். பார்த்தா அதை கலெக்ட் பண்ண முடியாது போலுக்கு. அது ஜெட்டு வேகத்துல நம்ம உசப்ப துரத்திட்டு போய்கிட்டே இருக்கு. என்னதான்டா பண்ணன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுவோ கீழே பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கு. டேய் மொத்த எடுத்து இது சில்லி பேஸ்டாவே மாத்திருச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். டேய் ஒரு வழி நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்றானுங்க. பார்த்தா அந்த சில்லி பேஸ்ட் தான் அங்க உள்ள இன்கிரிடியன்ட். ஒரு வழி அதுல இருந்து எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் உள்ள பிக்கான தான் காட்டுறாங்க. அது மேலே ஏகப்பட்ட இன்கிரிடியன்ஸ் இருக்கு. ஆனா அந்த பிக்கோ பாஞ்சு கடிக்கலான்னு வருது. டேய் நான் உன்னை என்ன மாதிரி நினைச்சேன், ஆனா நீ வந்து இப்படி எங்களை ஏமாத்திட்டியடா, நீ குதிரை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கோகோ அந்த ஹேரை வச்சு லாக் பண்றான். லாக் பண்ணணும் அது அப்படியே அமைதியாகுது. பார்த்தா தலைக்குள்ள கை விட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறா. பார்த்தா ஸ்டார் மாதிரி ஒரு இன்கிரிடியன்ட் எடுத்துட்டாவா. அப்பாடா செகண்ட் ஃப்ளோர்ல உள்ள இன்கிரிடியன்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. ரெண்டு ஃப்ளோர்ல இன்கிரிடியன்ட் எடுத்துட்டாங்க. தேர்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. இங்க என்ன பார்த்தா அந்த குரங்கு இவனால அடிச்சு ஏர்ல பறக்க கொடுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த குரங்கோ அதுல உள்ள ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னடா லீஃப்ல இருந்து எடுத்து குடிச்சா இவ்வளவு ஸ்ட்ராங்காடா இருக்குன்னு சொல்லிட்டு, டேய் அதான்டா மேங்கோ கெரின் லீஃப், அதுல எடுத்து குடிச்சனால தான் அது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதை குடிச்சிட்டு லூஃபியன்ட்டு வரைக்கும் ஏர்ல பறக்க விட்டுருச்சு மேமல் பீஸ்ட். கோமட்ஸோ அடிச்சு பறக்கூடலான்னு போகுது. ஆனா அதுக்குள்ள ஒரு சத்தம் வருது. அங்க இருந்து ஒரு சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, லாங்ல இருந்து வருது. அடிச்சு அந்த குரங்கு சாச்சிரவே செஞ்சிருச்சு. இது என்னடா அட்டாக்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதான்டா ஜீப்ரா சவுண்ட் புல்லட்னு சொல்றாங்க. பிரிசன்ல இருந்து அவன் சவுண்ட் புல்லட் யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் டோரிக்கோ நீ என்ஜாய் பண்ண வேண்டியதுல என்ஜாய் பண்ணா, இனிமேல் நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவன் யாருன்னே தெரியல, புது கரெக்டர். அப்பாடா என் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா திரும்பி அந்த கரின் லீஃப்ல இருந்து எடுத்து குடிச்சு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லாவனும் எடுத்துட்டு கீழே இறங்கிட்டானுங்க. ஆனா அந்த குரங்கு கூட இவங்களால சண்டை போடவே முடியல. பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கிறதுல டே அங்கதான்டா மேங்கோ கரின் லீஃப் இருக்கு, அதை நான் எடுக்க போறேன்னு சொல்றான். சரிடா சோப்பர் கண்டி நான் எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு கம்மு ஆர்னமெண்ட் ஹார்டனிங் சொல்லிட்டு லூஃபி ஹாக்கி பவர் யூஸ் பண்ணிட்டு குரங்க ஒரு குத்துறான். பார்த்தா அந்த குரங்க அடி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க. அதை சாச்சிரவே செஞ்சுட்டானுங்க. ரோச்சோட்டான் இறந்துடவே செஞ்சுட்டான் உங்களுக்குடான்னு சொல்லிட்டு கோமட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மரத்தை போய் பார்க்கலான்னு போறானுங்க. பார்த்தா அந்த ஃபிளவர் இன்னும் வந்து பூக்கவே இல்ல. என்னடா பூக்கவே இல்ல, என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் இந்த இடத்த கொஞ்சம் வாம வச்சாதான்டா அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரிக்கோ ஸ்டார்ட் பண்றான். சன்லைட் வரணும்டா, என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தலையில கை வச்சுட்டு லூஃபி அப்படியே உட்காருதான். இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படியே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. சோப்பர் இறந்துருவான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா சடனா ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்கி. டேய் ஸ்பிரிங் ஷார்க் இங்க வர ஆரம்பிச்சிருச்சுடா, இது போதும்னு சொல்லிட்டு டோரிக்கோ என்ஜாய் பண்றான். அதுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வர ஆரம்பிக்கி. அப்பாடா இதுவே ஒரு சூரிய வெளிச்சமா இருக்குடா, இது போதும்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சடனா அந்த பூ கொஞ்சம் கொஞ்சமா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பூத்து வெளிய வருது. பார்க்க மேங்கோ கிரீன் வேற லெவலா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. சோப்பருக்கு நம்ம சிறந்த சாப்பாடை கொடுக்க போறோம்னு சொல்றானுங்க. அதுக்கேற்ற சாப்பாடை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டானுங்க அவனுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி சீ ஃப்ரூட்டையும் உள்ள இணைச்சிட்டானுங்க. உண்மையிலே மாசா இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு நம்ம சோப்பர் கொடுக்குறாங்க. அதை குடிச்சு முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகிற மாதிரி ஆகுது. ஆனா சரியாயிட்டாம அவனை தூக்கி போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோப்பர் சரியாயிட்டான்டா, இது போதுண்டான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. அதுக்கப்புறம் சோப்பரும் அழுவுதான். என்னன்னு பார்த்தா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. எனக்கு வருத்தமா இருக்கடா நீங்க போறதுன்னு சொல்லிட்டு சோப்பர் அழுதுகிட்டே குட் பை சொல்லி வைக்கிறான். டே பார்த்து போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாம ஓகேன்னு சொல்றானுங்க. அதோட முடியாத அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.